ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசில் கெயில் நிறுவனத்தில் 391 பேருக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். மத்திய அரசு கீழே செயல்பட்டு வரும் இயற்கை எரிவாயு நிறுவனம் அதாவது கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தில் 131 வேக்கன்சி அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டெலிகாம் போன்ற படிப்புகள் வந்து படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி செப்டம்பர் 7ஆம் தேதி. இதில் என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜூனியர் இன்ஜினியர் கெமிஸ்ட்ரி வந்து 2 பேர், அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் ஒருத்தர், அடுத்தது ஃபோர்மேன் எலக்ட்ரிக்கலில் வந்து ஒருத்தர், அடுத்தது ஃபோர்மேன் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 14 வேகன்சி இருக்குது. அடுத்தது ஜூனியர் கண்காணிப்பாளரில் வந்து 5 வேகன்சி, ஜூனியர் வேதியியலாளர் அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரி சம்மந்தமானது 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது தொழில்நுட்ப உதவியாளர் ஆய்வகத்தில் வந்து லேபார்ட்ரி டெக்னீஷியன் வந்து 3 பேர் அப்படிங்கிற வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டர் 73 பேரும், டெக்னீஷியன் 44 வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் வந்து எலக்ட்ரிக்கலுக்கு 44 வேகன்சியும், டெக்னீஷியன் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு வந்து 45 வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் மெக்கானிக்கல் வந்து 39 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் டெலிகாமுக்கு வந்து 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 391 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னா, ஐடிஐ, டிப்ளமோ அல்லது டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு வயது வரம்பு ஜூனியர் இன்ஜினியருக்கு 45 வயதுக்குள்ள இருக்கணும். இதில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து 55 வயதுக்குள்ள இருக்கலாம்னு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபோர்மேனுக்கு 33 வயதுக்குள்ள இருக்கணும். இதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தாருங்க அப்படின்னா 43 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டருக்கு 26 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து 50 ரூபா வந்து கட்டணும். இதே எஸ்சி எஸ்டி பிரிவினரை சார்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டணம் இல்லை. இதில் எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வு இருக்கும், அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. எழுத்து தேர்வு வந்து சென்னையில் மட்டுமே நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்குது. அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி தான் வந்து கடைசி தேதி. உங்களுக்கு இந்த கல்வி தகுதி இருந்தது அப்படின்னா, இந்த ஜாபுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ தொடர்ந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.